வணக்கம். கேரளாவிலிருந்து டிவிக்கு தொண்டன். நேற்று சென்னை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நம்மளுடைய அண்ணா தளபதி விஜயன் அவர்களுக்கு ஜனங்கள் வந்து ரொம்ப ஆதரவாக அதிகமாக உற்சாக வரவேற்பு தந்தாங்க. அந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்துட்டு அண்ணனுக்கு எப்பவுமே மவுசு குறையவே குறையாது. ஜனங்கள்லாம் வந்து வழிநடக்கி நம்ம வரவேற்று மலர் தூவி மாலைகள் செலுத்தி அவங்க சின்ன சின்ன ஆசையெல்லாம் நிறைவேற்றினாங்க. பரிசு பொருட்கள்லாம் கொடுத்தாங்க. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அண்ணன் விஜய் அண்ணன் 2026 வெற்றி பெறுவது வெற்றி உறுதியாகிடுச்சு. தமிழ்நாட்டினுடைய சிஎம் 2026 தளபதி விஜய் அண்ணா அவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழகத்தில் மக்களுடைய அன்பும் வரவேற்பும் ஆதரவும் ஒவ்வொரு நாளும் விஜய் அண்ணாவுக்கு பெருகிட்டே போகுது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னொரு விஷயம், திமுக செய்கிற அந்த எச்சையான ஒரு செயல் வந்து இந்த 8000 ரூபாய் பெண்களுக்கு கூப்பன்ற பேரில் கொடுத்து அது கிடைக்காதனால அவங்க ஆபாசமாக பேசி திட்டி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அந்த சகோதரி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அது ரொம்ப ஒரு சோகத்துக்கு உண்டான விஷயம். இது போன்ற விஷயம் மற்ற கட்சி செஞ்சிருந்தா இன்னைக்கு நேரம் அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பாங்க தெரியுமா? எவ்வளோ பெரிய ஒரு இது பெரிய விஷயமா மாற்றிருப்பாங்க தெரியுமா? திமுகன்றதுனால இந்த விஷயம் அப்படியே பரவாமல் இருக்குது. இது ஒரு கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம். மக்களை நீங்கள் லஞ்சத்து மூலமாகவும் இலவசத்தின் மூலமாகவும் பணத்தின் மூலமாகவும் தான் நீங்கள் வந்து மக்களிடத்தில் அன்பையும் ஆதரவையும் ஓட்டி நீங்கள் பேர ஆசைப்படுறீங்க. ஆனால் இங்கே எங்கள் தளபதி வந்து மக்களுடைய மேலே வச்ச அன்பும் பாசத்தினாலும் இந்த ஓட்டுகள்லாம் அவருக்கென்று ஒவ்வொரு ஓட்டு போகிறதுக்காக மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த மெரினா பீச்சில் யாருமே இல்லாத கடையில் யாருக்கா டீ ஏற்றுற மாதிரி ஒரு கையில் அண்ணன் இருக்கிற மாதிரி ஒரு போர்டையும் ஒரு கையில் திமுக ஆதரவான ஒரு போர்டையும் கையில் வச்சுட்டு போயிட்டு அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன்ற மாதிரி இந்த ஜூலி சில காமெடி வேலைலாம் செஞ்சுட்டு தெரியுது. அந்த பெண்ணை வந்து போலீஸ் வந்து அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சு வான் பண்ணி மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க. இது வேற என்ன செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணி நான் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க மேலே உரிய இது எடுத்துப்பாங்க. இவங்க திமுகவுக்கு ஆதரவாக பேசுறதுனால சைலண்டாக விட்டுட்டாங்க. இது தப்புங்க சார். சட்டத்துக்கு முன்னாடி எல்லோரும் சம உரிய நடவடிக்கை எடுங்க. பெண்கள் அதிகமாக மதிக்கிறவும் நேசிக்கிறவும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது நம்பர் 1 கட்சினா அது தமிழக வெற்றி கழகம் தான். கட்சி விட்டு வெளியே போன அத்தனை நபர்களுக்கும் பெண்களுக்கும் தெரியும். ஜூலி, உனக்கு இது ஒரு நாளுக்கு உண்மையாக தெரியும். நீ ஏன் விஜய் நான் எதுக்குன்னா ஒரே ஒரு காரணம் தான், இந்த கிட்னி திருட்டு வழக்கில் நீ ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கிறது. நம்ம திமுகவுக்கு முட்டு கொடுத்தா தான் நம்மளை இதில் காப்பாற்றுவாங்க. நமக்கு எந்த பிரச்சனை இருக்காது. நம்ம வந்து மறைஞ்சிக்கலாம் ஒழிஞ்சிக்கலாம்னு நீ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் திமுக கட்ட நீ இப்படி சப்போர்ட் பண்ணி தெரியல. இது தப்பான விஷயமா? இது ரொம்ப ஆபத்தில் நாளைக்கு உனக்கே முடிஞ்சிடும். தயவு செஞ்சு உன் வேலை இதோட முடிச்சுட்டு விட்டுருவாங்க. நீ இதோட விட்டுனா உடனே விட்டுருவாங்க தாவக்க தொண்டர்களும் விச்சுவல் வாரியர்ஸும். ஆனால் நீ இதே குழப்பா எடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு பின் விளைவில் நீ தான் சந்திக்கணும். அதையும் சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல முறையில் போயிட்டு இருக்குது. எலெக்ஷன் வரையிலும் எந்த பிரச்சனையும் வந்துக்கூடாதுன்னு நான் கடவுள் ஒரு நாள் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறேன். வழக்கு பதிவு எப்படியாவது விஜய் மீது போட்டு ஒரு எண்ணத்தில் காவல்துறை செய்யறாங்க, தேர்தல் அதிகாரிகள் செய்யறாங்களா இல்லை திமுக செய்யறான்னு தெரியல. நேற்று விஜய் மீதும் அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மீதும் வழக்கு பதிவு செஞ்சுக்கிறாங்க. இது ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம். இது ஏன் இது மாதிரி செய்யணும்னு தெரியல. கடவுள் உங்க கூட இருக்கிறாண்ணா. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். வெற்றி நிச்சயம்.